ஹலோ வீவர்ஸ், அது டிசம்பர் 19, 2021 கேரளா திருசூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பெருஞ்சேர் என்ற ஊர்ல வாழ்ந்துட்டு வர மன்சூர் மாலிக் அவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்காங்க. மன்சூர் மாலிக் மற்றும் இவரோட மனைவி ரேஷ்மா பீவி இவங்க 2 பேரும் வெஸ்ட் பெங்கால பூர்வீகமாக கொண்டவங்க. ஆனா சில வருஷத்துக்கு முன்னாடி டெம்பரவரி ஒர்க்கர்ஸா கேரளாவுக்கு வந்த மன்சூர் ஆரம்பத்துல கிடைச்ச வேலையை செஞ்சு குடும்பத்தை நடத்தி வந்திருக்காரு. இப்படி கிடைக்கிற வேலையை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை பின்னால இப்படியே போயிடும் நினைச்சிருக்காரு. ஆனா இது மாறணும்னா நமக்குன்னு ஒரு தொழில் இருக்கணும்னு யோசிக்கிறப்பதான் இவருக்கு தங்க நகை செய்யறதுல அதிக ஆர்வமா இருந்திருக்காரு. இதனால இவர் என்ன பண்றாருன்னா, இவருக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள் மூலமா கேரளாவில் இருக்கிற ஒரு தங்க நகை செய்யற பட்டறையில வேலைக்கு சேர்ந்திருக்காரு. ஆனா இந்த தொழில் என்னவோ மன்சூருக்கு புதுசுதான். ஆனா வந்த கொஞ்ச நாள்லயே வேலையை கற்பூரமா பிடிச்சிருக்காரு. அதாவது தங்க கட்டியில இருந்து அதை நகையா செய்யற எல்லா நுணுக்கமான வேலையும் சீக்கிரமாவே செய்ய ஆரம்பிக்கிறார். அது போக இவர் செய்யற நகை தான் அதிகமா நல்ல டிசைன்லயும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் இருந்திருக்கு. இதனாலேயே அந்த கடையில மத்தவங்க செய்யற நகையை விட இவர் செய்யற நகை தான் அதிகமா சேல் ஆகியிருக்கு. இப்படியா தொழிலோட எல்லா நுணுக்கங்களையும் தெரிஞ்சுக்கிட்ட மன்சூர் மாலிக் இதையே நம்ம தனியா செய்யக்கூடாதுன்னு யோசிச்சு ஒரு நாள் தான் வேலை செய்யற முதலாளி கிட்ட இதை பத்தி சொல்றாரு. ஆனா இதை கேட்ட முதலாளிக்கு நல்ல வேலைக்காரன் வெளியே போறானேன்ற ஒரு வருத்தமும் தனியா போய் தொழில் தொடங்குறானேன்ற ஒரு பொறாமையும் உள்ளுக்குள்ள இருந்திருக்கு. இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம மன்சூரை வாழ்க்கையை வழி அனுப்பி வச்சிருக்காரு. இப்போ தனியா பிசினஸ் ஆரம்பிச்ச மன்சூர் வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன கடையை வாடகைக்கு எடுத்து எப்பவும் போல அவரோட மொத்த திறமையான நகை செய்யறதுல காட்டியிருக்காரு. அப்படி அவர் செய்யற நகைங்களை பக்கத்துல இருக்கிற சின்ன சின்ன கடைகளுக்கு சேல் பண்ண பின்னால அது பெரிய கடைகளுக்கும் அவர் சப்ளை பண்ணியிருக்காரு. இதனால இவருக்குன்னு கஸ்டமர்ஸ் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருந்திருக்காங்க. அதே சமயம் இவரோட குடும்ப வறுமையும் காணாம போயிருந்திருக்கு. அப்படி இவர் செய்யக்கூடிய நகைக்கு தேவையான பியூர் கோல்டை வெஸ்ட் பெங்கால்ல இருந்தும் சில சமயம் வேறு சில இடத்துல இருந்தும் வாங்குறதுமா இருந்திருக்காரு. இதுக்காக ஒவ்வொரு தடையும் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது போயிட்டு வர்றதாக 2 to 3 நாள் வரைக்கும் எடுத்துக்கும். அப்படி டிசம்பர் 16 அன்னைக்கு எப்பவும் போல பர்ச்சேஸ் பண்ண போன மன்சூர் 3 நாள் ஆகியும் வீட்டுக்கு வராம இருந்திருக்காரு. இதனால அவரோட மனைவி அவரோட நம்பருக்கு கால் பண்றப்போ 2 நாள் முன்னாடி வரைக்கும் கான்டாக்ட்ல இருந்த மன்சூர் 3வது அவரோட நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. இப்படியா பலமுறை கால் பண்ணியும் சுவிட்ச் ஆஃப்னு வந்ததுனால தன் கணவருக்கு என்ன இருக்கும்னு பயந்த ரேஷ்மா பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அன்னைக்கு வெளியூர் போறதா சொன்ன மன்சூர் மாலிக் என்ன நடந்துச்சு, இந்த கேஸ்ல போலீஸ் எப்படி ஸ்மார்ட்டா இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க, இதுல இருந்து சேலஞ்சஸ் இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்றத பத்தி இந்த வீடியோவை பார்க்கலாம். நான் பிரபு, இது கிரைம் டாக்ஸ் தமிழ். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பாருங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு மோட்டிவா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்ச போலீஸ் சில கேள்விகளை ரேஷ்மா கிட்ட கேட்டிருக்காங்க. அது கடைசியா மன்சூர் எங்க போனார், தொழில் ரீதியா யாரெல்லாம் அவருக்கு தெரியுன்ற டீட்டெயில கலெக்ட் பண்றாங்க. அப்படி விசாரிச்சதுல ஏற்கனவே அவர் செஞ்சு வச்சிருந்த நகைகளை பக்கத்துல இருக்கிற கடைக்கு டெலிவரி கொடுத்துட்டு அந்த பணத்துல கோல்டு வாங்குறதுக்காக டிசம்பர் 16 அன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் போயிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற சொந்தக்கார வீட்டுக்கு போறதா சொல்லியிருக்காருன்றத ஸ்டேட்மெண்டா கொடுக்குறாங்க. இதை கேட்ட போலீஸ் இவங்க சொன்ன அந்த சொந்தக்காரர்கிட்ட விசாரிக்கும் போது அவர் அங்க போகலன்றது தெரிய வருது. ஒருவேளை இவரை பத்தின தகவல் ஏதாச்சும் போலீஸ்க்கு தெரிஞ்சிருக்கலாம்னு மன்சூர் சொந்தக்காரங்க இருந்த வெஸ்ட் பெங்கால் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கால் பண்ணி விசாரிக்கிறாங்க. ஆனா இதுல அவங்க எதிர்பார்த்த மாதிரியான எந்த ஒரு தகவலும் கிடைக்காம போகுது. அதாவது மன்சூர் மாலிக் வெஸ்ட் பெங்கால் போகலன்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. சோ மன்சூருக்கு கேரளாவில தான் ஏதோ நடந்துருக்கலாம்னு நினைச்ச கேரளா போலீஸ் ரெகுலரா நகையை டெலிவரி பண்ற கடைங்க, இவருக்கு தொழிலை கற்றுக் கொடுத்த பழைய முதலாளி மற்றும் இவரோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எல்லார்கிட்டையும் என்கொயரி பண்றாங்க. அப்படி போலீஸ் இவரோட பழைய முதலாளி கிட்ட விசாரணை பண்ணும்போது மன்சூர் இங்க வந்து தொழிலை கத்துக்கிட்டு தனியா பிசினஸ் பண்ணதை தவிர வேற எதுவும் தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதே சமயம் மன்சூர் சார்ந்த எல்லா இடத்துலயும் விசாரிக்கும் போது இவரை பத்தின எந்த ஒரு க்ளூவும் கிடைக்காம போகுது. இப்போ இன்வெஸ்டிகேஷனை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த ஆரம்பிச்ச போலீஸ்க்கு புதுசா ஒரு க்ளூ ஒண்ணு கிடைக்குது. அது அவரோட மொபைல் நம்பரை ட்ரேஸ் பண்ணப்போ அது கேரளாவில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட லொகேஷன்ல கடைசியா டிசம்பர் 13 அன்னைக்கு சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குன்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த டீட்டெயில் கலெக்ட் பண்ண போலீஸ் அடுத்த நிமிஷமே சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போனப்போ அது ஒரு கடையோட சேர்ந்த வீடு. அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்ல கடையும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வீடுமா இருந்திருக்கு. அதுல கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்த கடையை பாக்குறப்போ லாக் பண்ணியிருந்ததால ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்த வீடை பாக்குறப்போ அதோட கதவு உள்பக்கமா லாக் பண்ணி இருக்குன்றத போலீஸ் கவனிக்கிறாங்க. அந்த வீட்டுல ஆள் நடமாட்டம் இருக்கிறதுக்கான அறிகுறி தெரிஞ்சதால அந்த வீட்டோட வெளியில இருந்த காலிங் பெல் அடிச்சிருக்காங்க. இப்ப வீட்டுக்குள்ள இருந்து யாருதுன்னு கேட்டுக்கிட்டே கதவு திறந்த ஒரு பெண் போலீஸை பார்த்ததும், வாங்க சார், என் கணவரை பத்தின ஏதாச்சும் தகவல் கிடைச்சதான்னு கேட்டிருக்காங்க. அதாவது அந்த வீட்டோட கதவை திறந்தது மன்சூரோட மனைவி ரேஷ்மா பீவி. இன்னும் சொல்லணும்னா போலீஸ் வந்திருக்கிற இடம் மன்சூரோட வீடு தான். இப்ப மறுபடியும் ரேஷ்மா கிட்ட அவங்க கணவர் எப்போ வீட்டுல இருந்து போனார், எப்போ கடைசியா பேசினார்ன்ற டீட்டெயில கேட்டிருக்காங்க. அதுக்கு ரேஷ்மா டிசம்பர் 16 அன்னைக்கு வீட்டுல இருந்து கிளம்பினதாகவும் டிசம்பர் 18 வரைக்கும் போன்ல பேசினதாகவும் சொல்றாங்க.
ஆனா போலீஸ் மன்சூரோட நம்பரை ட்ரேஸ் பண்ணதுல டிசம்பர் 13 அன்னைக்கு நைட்டுக்கு அப்புறம் அவரோட நம்பர் சுவிட்ச் ஆஃப்லயே இருந்திருக்கு. அது போக அது கடைசியா சுவிட்ச் ஆஃப் ஆனதும் எந்த லொகேஷன் தான் கன்ஃபார்ம் பண்ணதுனால போலீஸோட மொத்த சந்தேகமும் ரேஷ்மா மேல திரும்புது. இதை பத்தி ரேஷ்மா கிட்ட விசாரிக்கும் போது இதுக்கு சரியான பதில் சொல்லாம திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் ரேஷ்மா கூட இருந்த அவங்க குழந்தைங்க கிட்ட விசாரிக்கும் போது அவங்களும் ஒரு வாரமா அப்பா வீட்டுல இல்லைன்றதுன்னு சொல்லியிருக்காங்க. இதையும் கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் மன்சூர் காணாம போனதுல கண்டிப்பா இவங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு இவங்களை போலீஸ் கஸ்டடியில வச்சு என்கொயரி பண்றப்பதான் இதுக்காக கூடவா ஒரு பெண் இப்படியெல்லாம் நடந்துக்குவாங்கன்னு யோசிக்க வைக்குது. அப்படி அவங்க கொடுத்த வாக்குமூலத்தை கேட்ட போலீஸ் இன்னும் ரேஷ்மா பொய் தான் சொல்றாங்கன்றத கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னா, மன்சூர் மாலிக் என்னதான் அவரோட தொழில சுத்தமாகவும் நேர்மையாகவும் இருந்தாலும் அவருக்கு நைட் ஆனா மது குடிக்கிற பழக்கம் இருந்திருக்கு. இதனால டெய்லியும் அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்ல குடிச்சிட்டு வீட்டுக்கு போறது ஒரு வழக்கமா வச்சிருந்திருக்காரு. அப்படி போதையில வர மன்சூர் வீட்டுல இருக்கிற தன் மனைவி கிட்ட வீணா வம்பெழுத்து அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணியிருக்காரு. சில சமயம் அது அடிதடியிலையும் போய் முடிஞ்சிருக்கு. இப்படியா இவங்களோட ரொட்டீன் லைஃப் போயிட்டு இருக்கும்போது டிசம்பர் 13 அன்னைக்கு, அதாவது இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மது போதையில வந்த மன்சூர் எப்பவும் போல தன் மனைவி கிட்ட வம்பெழுத்திருக்காரு. ஆனா இந்த தடவை அளவுக்கு அதிகமா குடிச்சதால ரொம்பவே போதையில இருந்திருக்காரு. இதனால எப்பவும் போல இவங்களுக்குள்ள வாக்குவாதம் போயிட்டு இருக்கும்போது இப்படி டெய்லி செத்து பழைக்கிறத விட ஒரேடியா செத்து போகலாம்னு நினைச்ச ரேஷ்மாவுக்கு இன்னொரு யோசனையும் போனது. அது தான் கணவரை கொண்டுட்டா நாம நிம்மதியா இருக்கலாம்னு மன்சூரை கொலை பண்ண முடிவு பண்றாங்க. இப்போ ரேஷ்மா என்ன பண்றாங்கன்னா, வீட்டுல இருந்த ஒரு இரும்பு ராடை எடுத்துட்டு வந்து ஏற்கனவே போதையில இருந்த மன்சூரோட தலையில ஓங்கி அடிச்சிருக்காங்க. இதுல மன்சூர் போதையில இருந்ததுனால மனைவி எடுத்து எதுவும் செய்யாம இருந்திருக்காரு. அப்படி ரேஷ்மா தாக்குனதுல ரத்த வெள்ளத்துல விழுந்த மன்சூர் அடுத்த சில நிமிஷத்துல இறந்து போயிருக்காரு. இப்ப இறந்த உடல் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதை பெட்ஷீட்டால சுத்தி வீட்டுக்கு பின்புறத்துல இருக்கிற ஒரு பாத்ரூம்ல நைட்டு ஃபுல்லா வச்சிருந்து அடுத்த நாள் வீட்டுக்கு பின்புறத்துல இருக்கிற ஒரு காலி நிலத்தை புதைச்சிருக்காங்க. அதே சமயம் அவங்க புதைச்ச இடத்தையும் ரேஷ்மா காட்ட அதை தோண்டி எடுத்து பாக்குறப்போ மன்சூரோட இறந்த உடல் நல்லாவே டீகம்போஸ் ஆயிருந்திருக்கு. இப்போ இறந்த உடல் அட்டாப்சி பண்ணதுல மன்சூர் தலையில பலமா ராடால் அடிச்சதுக்கான அடையாளம் இருந்திருக்கு. இதனாலதான் அவர் இறந்திருக்கான்றதையும் அதே போல அவர் இறந்து ஒரு வாரத்துக்கு மேல ஆகியிருக்குன்றதையும் உறுதிப்படுத்துறாங்க. ஆனா இந்த கேஸை விசாரிச்ச போலீஸ்க்கு இன்னுமே இதுல சில உண்மைகள் மறைக்கப்பட்டு இருக்கின்றத சந்தேகமாவே இருந்திருக்கு. அதன் காரணமா என்ன இவங்களுக்கு 2 முக்கியமான கேள்வி எழ ஆரம்பிக்குது. அது ரேஷ்மா அவங்க கணவரை கொலை செய்யறப்போ அவங்க குழந்தைங்களுக்கு தெரியாம போனது எப்படி? அதே சமயம் இந்த கொலையை இவங்க ஒருத்தர் மட்டுமே செஞ்சிருந்தாலும் இன்னொருத்தர் சப்போர்ட் இல்லாம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு எடுத்துட்டு வந்து அதை குழி தோண்டி புதைக்கிற அளவுக்கு இவங்க ஒருத்தரால முடியாதுன்னு யோசிக்கிறாங்க. இப்போ இவங்களோட கேள்வியை ரேஷ்மா கிட்ட கேட்கிறப்போ முன்னுக்கு பின்னான பதில சொல்ல விசாரணை இன்னும் டைப் பண்றப்பதான் இந்த கொலையில கூட இருந்த பீருன்ற நபரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. யார் இந்த பீர்னா, மன்சூர் தன்னோட பிசினஸ் ஆரம்பிக்கிறப்போ முதல்ல எல்லா வேலையும் இவர் மட்டுமே பார்த்துட்டு வந்திருக்காரு. காலப்போக்கில் பிசினஸ் வளர வளர கூட சப்போர்ட்டுக்காக ஆள் வேணுன்றதுக்காக வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற தூரத்து சொந்தக்கார பையனான 30 வயது பீருவை கூட கூட்டிட்டு வந்திருக்காரு. பீருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைய இருந்திருக்கு. அவங்கள சொந்த ஊர்லயே விட்டுட்டு இவர் மட்டும் மன்சூர் கூட வேலைக்கு வந்திருக்காரு. கேரளாவில் பீரு தங்குறதுக்காக கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு ரூமும் வேலை செய்த ஒரு கடையும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மன்சூர் ஃபேமிலி தங்குற மாதிரியான ஒரு வீடை பார்த்து குடியேறி இருக்காங்க. இதனால எப்பவுமே பீரு கூடவே இருந்து மன்சூருக்கு உதவியா இருந்திருக்காரு. அதே சமயம் மன்சூர் குடிச்சிட்டு வந்து தன் மனைவி கிட்ட சண்டை போடுறது கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற பீருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஒரு நாள் மன்சூர் நகை வாங்க வெளியூர் போயிருந்தப்போ கடைக்கு வந்த ரேஷ்மா கிட்ட இதை பத்தி கேட்டிருக்காரு. இப்ப வரைக்கும் வீட்டுல நடக்கிற கொடுமைகளை மனசுக்குள்ளே வச்சிருந்த ரேஷ்மா சொந்தக்கார நபரான பீரு கிட்ட மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அது காலப்போக்கில் தவறான ரிலேஷன்ஷிப்பா மாற ஆரம்பிச்சு அதன் வெளிப்பாடா சில சமயம் மன்சூர் வெளியூர் போயிருந்தப்போ ரேஷ்மா தன் குழந்தைங்களை தூங்க வச்சுட்டு பீரு கூட தனிமையில இருந்திருக்காங்க. இப்படி மன்சூர் கிட்ட டெய்லி நம்ம பதுங்கி வாழறதை விட அவர் கொண்டுட்டா நம்ம நிம்மதியா வாழலாம், அது போக அவரோட பிசினஸை நீ எடுத்துக்கலாம்னு யோசனை சொல்லியிருக்காங்க ரேஷ்மா. இதை கேட்ட பீருவும் அதுக்கு சம்மதிச்சு மன்சூரை கொலை பண்ண முடிவு பண்றாங்க. அப்படி சம்பவத்தன்னைக்கு எப்பவும் போல குடிச்சிட்டு வந்த மன்சூரை மறுபடியும் பீரு கூட்டிட்டு போயிட்டு சரக்கு வாங்கி கொடுத்து இன்னும் போதையாக்கி இருக்கான். இதனாலதான் வழக்கத்துக்கு மாறா அன்னைக்கு அதிக போதையில வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்த மன்சூர் கிட்ட அன்னைக்கு வேணும்னே ரேஷ்மா சண்டை போட ஆரம்பிச்சதுல குழந்தைங்களை கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற பீரு ரூம்ல போய் தூங்க சொல்லியிருக்காங்க. இப்போ குழந்தைங்க 2 பேரும் பீரு ரூம்ல நல்லா தூங்குனதுக்கு அப்புறம் பீரு மெதுவா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து பாக்குறப்போ நல்ல போதையில இருந்திருக்காரு மன்சூர். இதை பார்த்து இவங்க 2 பேரும் ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி அவர் தலையிலே ராடால் அடிச்சு கொலை செய்யறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அன்னைக்கு நைட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்த பாத்ரூம்ல வச்சிருந்து அடுத்த நாள் பக்கத்துல இருக்க ஒரு லேண்ட்ல புதைச்சிருக்காங்க. இதுல சம்பவத்தன்னைக்கு காலையில எந்திரிச்ச குழந்தைங்க அப்பா எங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அப்பா காலையிலே எந்திரிச்சு வெளியூர் போயிருக்காருன்னு ரேஷ்மா சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்னதை கேட்ட குழந்தைங்க அப்பா இறந்தது தெரியாம திரும்பவும் வந்துருவான்ற ஒரு நம்பிக்கையில இருந்திருக்காங்க.
இந்த சம்பவம் நடந்து அடுத்த சில நாள் கழிச்சு பீருவும் ரேஷ்மாவும் தனியா குடும்பம் நடத்த மன்சூரோட பணத்துல ஏற்கனவே ஒரு வீடு வாங்கி வச்சிருக்கிறதாவும் விசாரணையில தெரிய வருது. ஆனா இவங்க வாழ வேண்டிய இடம் புது வீடு இல்ல, ஜெயில் தான் நினைச்ச போலீஸ் இந்த கேஸை பத்தின எல்லா எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணி இவங்களை ஜெயில புடிச்சு போடுறாங்க. இந்த கேஸ்ல என்னதான் தான் செய்யற தொழில கெட்டிக்காரத்தனமா இருந்தாலும் குடிப்பழக்கத்தினால குடும்பத்தை சரியா கவனிக்காம விட்டதன் நிலை இப்போ பேரண்ட்ஸ் இல்லாம தவிக்கிறது என்னமோ அந்த ஒண்ணும் அறியாத குழந்தைங்க தான். இந்த கேஸ் பத்தின உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு சேலஞ்சான கிரைம் கேஸ்ல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.